வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பார்க்க போகிறோங்க. ரயில்வே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக பல ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவது வழக்கம். இது என்ன மகிழ்ச்சியான தகவல்னு தானே கேட்குறீங்க? ஆமாம், இப்போது மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு டைரெக்டாக ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது நாள் வரைக்குமே கிடையாது. நமக்கு மதுரையிலிருந்து காரைக்குடி போகணும் அப்படின்னா மானாமதுரை போய் மானாமதுரையிலிருந்து வேறொரு ட்ரெயினில் மாறி போக வேண்டிய ஒரு நிலை. இது எதுக்குடா வம்பு அப்படின்னு பஸ்ஸில் போகிறவங்க தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் ரயில்வேவின் பராமரிப்பு பணிகள் காரணமாக மார்ச் மாதத்தில் நம்ம நிச்சயமாக மதுரையிலிருந்து டைரெக்டாக காரைக்குடி வரைக்கும் போக முடியும். ஏன்னா மதுரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, போன மாதம் வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த ரயில்களானது விருதுநகர் விருதுநகரில் இருந்து காரைக்குடி வழியாக இயக்கப்பட்டது. ஆனால் இந்த மாதம் இந்த ரயில்கள் மதுரை வரைக்குமே மதுரையில் இருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி போய் அங்கிருந்து செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா வரைக்கும் செல்லக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே காலையில் 5:50 மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது வர்ற மார்ச் 7, 14, 21, 28 ஆகிய 4 சனிக்கிழமைகளில் மதுரை வந்துடும். மதுரையில் இருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி போய் ஹவுராவுக்கு சென்று சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதனால் திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நிச்சயமாக மதுரை வந்தால் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியும். அதே மாதிரி குருவாயூர் எக்ஸ்பிரஸ், தொடர்ச்சியாக மதுரைக்கே வராத குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இந்த மாதம் மதுரைக்கு வரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் தினமுமே நைட்டு 11:15 மணிக்கு குருவாயூரில் இருந்து கிளம்பி திருநெல்வேலி மதுரை வழியாக சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலானது வருகிற 4ஆம் தேதி மார்ச் மாதம் முதல் 29 மார்ச் வரைக்குமே இருக்கக்கூடிய நாட்களில் குறிப்பிட்ட நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த ரயிலானது மதுரை காரைக்குடி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது. எந்தெந்த நாட்களில் இந்த ரயில் மதுரை காரைக்குடி போகாமல் டைரெக்டாக திண்டுக்கல் போகும்னா 9, 10 திங்கள் செவ்வாய், 16, 17, 23, 24 ஆகிய 6 நாட்கள் குருவாயூர்லேருந்து புறப்படக்கூடிய ரயில். அதை நோட் பண்ணிக்கணும். குருவாயூர்லேருந்து புறப்படக்கூடிய ரயில் அப்படின்னா மறுநாள் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அந்த நாட்களில் மட்டும்தான் திண்டுக்கல் திருச்சி போகும். மற்ற எல்லா நாட்களுமே மதுரையிலிருந்து மானாமதுரையிலிருந்து காரைக்குடி வழியாக திருச்சி போய் அங்கிருந்து சென்னைக்கு செல்லும். இறுதியாக கன்னியாகுமரி ஹைதராபாத் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில். இந்த ரயில் நிரந்தர ரயில் ஆயிடுச்சு அடுத்த மாதத்திலிருந்து தான். ஆனால் இந்த மார்ச் மாதம் முழுவதும் காலையில் 5:15 மணிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 6, 13, 20, 27 ஆகிய 4 வெள்ளிக்கிழமைகள் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது விருதுநகர் மதுரை வரைக்கும் வந்துட்டு மதுரையில் இருந்து இந்த ரயிலானது காரைக்குடி திருச்சி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு இந்த மாதம் 3 ரயில்கள், குறிப்பாக தினசரி ரயில்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமைகளில் 2 ரயில், சனிக்கிழமைகளில் 2 ரயில், திங்கள் செவ்வாய் தவிர, அதாவது திங்கள் செவ்வாய் அங்கிருந்து குருவாயூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால செவ்வாய் புதன் தவிர மற்ற எல்லா நாட்களுமே டைரெக்டாக நம்ம மார்ச் மாதம் முழுவதுமே மதுரையில் இருந்து காரைக்குடி வரைக்கும் பயணிப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அன்று சர்வில். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.